சார், இப்போ இந்த சம்மர்ல பெண்களுக்கு மட்டும் இல்லாம, ஆண்களுக்கும் நெறைய யூடிஐ இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம சுகர் இருக்கவங்களுக்கும் இப்ப நெறைய யூடிஐ இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இது 2த்துக்கும் சேர்ந்த மாரி ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு நல்ல டிப்ஸ் சொல்லுங்க சார். பொதுவாகவே சம்மரில் நம்ம தண்ணி நிறைய குடிப்போம். ஸோ அது வேர்வையில் நிறைய வெளியேறும்போது அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி குடிக்கலனா பாடியில் நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்படும். நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்படுற மேக்சிமம் பேருக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா யூரின் போகிற இடம் எரிச்சலாக தான் இருக்கும். இது ஸ்பெஷலி சுகர் பேஷண்ட்டுக்கு ஏன் அதிகமாகுதுன்னா, ஸோ யூரின் வழியாக சுகர் வெளியேறதால பாக்டீரியல் growth அதிகமாக இருக்கும். அதனால தான் மற்ற கிளைண்ட்டை கம்பேர் பண்ணும்போது சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன ஆகுதுன்னா யூரின் எரிச்சல் அதிகமாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற டிப்ஸு நார்மலாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கு சேர்த்து பொருந்தும். அதனால் கவனமாக கேளுங்க. நைட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 மில்லி தண்ணிங்க. ஸோ அதை ஒரு பவுலில் எடுத்துங்க. அதில் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, அதாவது தனியான்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன். இந்த ரேஷியோவில் நீங்கள் ஊற போட்டுருங்க. நைட்டு ஊறினதுக்கப்புறம் காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த வாட்டரை மட்டும் சாப்பிட்ருங்க. இதை மட்டும் ஒரு வாரம் சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சுகர் பேஷண்ட்டு இதை சம்மர்னு இல்லை, எப்பயுமே எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் நார்மலாக இருக்கிற எல்லாருமே இந்த சம்மர் முழுசுக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு அதில் ஒரு 1/4 கிளாஸோ இல்லை 1/2 கிளாஸோ வயசுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா போதும். தேங்க்யூ.